வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய ஃபார்மசி இன்ஃபர்மேஷன்ல நாம டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய கிராஜுவேட் ஃபார்மசி ஆப்டிடியூட் டெஸ்ட் ஜிபேட் எக்ஸாமினேஷனுக்கு எப்படி நம்ம தயாரா இருக்கணும். அதாவது இப்போ ஜூன் 8th ஜிபேட் எக்ஸாமினேஷன் நடத்தப்படுறதா நமக்கு NBEMSல இருந்து தகவல் கிடைச்சிருக்கு இல்லையா. ஸோ நம்ம ஏற்கனவே அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே சென்ட் பண்ணியாச்சு. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் சென்ட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் ஆல்ரெடி முடிஞ்சது. இப்போ ஜூன் 8th நமக்கு எக்ஸாமினேஷன் இருக்குது. ஓகே, சாட்டர்டே அந்த மாதிரி எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நமக்கு லாஸ்ட் டைம்ல நம்ம இருக்கிறோம். நம்பர் ஆஃப் டேஸ் சொல்லி பார்த்தோம்னா ஜிபேட்டுக்கு இன்னும் ஒரு 14+7 21 டேஸ் தான் இருக்குது. முதலாவது நம்ம ஜிபேட் சிலபஸ் நம்மள்ட்ட இருக்கும். சப்போஸ் அப்படி கையில இல்லை அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் சிலபஸ் இருக்கும் இல்லையா, அந்த சிலபஸ் நாம கையில எடுத்துட்டு என்ன மாதிரியான கேட்டகரிஸ்லாம் இருக்குது ஜிபேட்ல, அதாவது ஜிபேட் கொஸ்டின் பேப்பர்ல என்ன மாதிரியான ஏரியாஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஃபார்மசூட்டிக்ஸ், ஃபார்மசூட்டிக் கெமிஸ்ட்ரி, ஃபார்மகாலஜி, ஃபார்மகாக்னசி அண்ட் அதர் சப்ஜெக்ட்ஸ், இந்த மாதிரியான ஏரியாஸ்லாம் இருக்குது. ஒவ்வொரு ஏரியாவில் எவ்வளவு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஃபார்மசூட்டிக்ஸ் 38 கொஸ்டின்ஸ், ஃபார்மசூட்டிக் கெமிஸ்ட்ரி 38 கொஸ்டின்ஸ், ஃபார்மகாலஜி 28 கொஸ்டின்ஸ், ஃபார்மகாக்னசி அண்ட் அதர் சப்ஜெக்ட்ஸ் 10+11 கொஸ்டின்ஸ், டோட்டலி 125 கொஸ்டின்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இது இப்போ நம்மள்ட்ட ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ்லயுமே நம்மள்ட்ட உள்ள மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே, அதாவது MCQ இருந்தாலும் சரி, அது கான்செப்டா இருந்தாலும் நம்ம டிபார்ட்மெண்ட் செக்ஷன் வைஸ் நம்ம தனியாக பிரிச்சு வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எந்த சப்ஜெக்ட்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கோமோ அதனால தரமா நம்ம படிச்சிருப்போம் ஆல்ரெடி ஓரளவுக்கு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய நாட்களை நம்ம கீ ஏரியா பார்த்து செலக்ட் பண்ணி படிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மகாலஜி அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ட்ரக்ஸ், பேசிக் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ், அடுத்து அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன், அப்புறம் ஆன்டிடோட், இந்த மாதிரி செக்ஷன்ஸ் எல்லாம் படிப்போம். ஃபார்மகாக்னசியா இருந்தால் பயாலஜிக்கல் சோர்சஸ், ஃபேமிலி, பைட்டோகெமிஸ்ட்ரி, மெடிசினல் யூசஸ், பைட்டோகெமிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாம் பார்ப்போம். அதே மாதிரி ஃபார்மசூட்டிக் கெமிஸ்ட்ரியா இருந்தால் நேமிங் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், ஸ்டார்டிங் மெட்டீரியல், இந்த மாதிரிலாம் படிப்போம். ஃபார்மசூட்டிக்ஸ்ல இன்ஸ்ட்ருமெண்ட் நேம், அதனுடைய அப்ளிகேஷன்ஸ், பிரின்சிபிள், இந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன் நமக்கு எந்த அளவுக்கு தெரியுதோ அதை எல்லாத்தையுமே தெளிவாக பார்த்துக்கணும். அப்போ நம்ம லாஸ்ட் ஒரு 20 days இருக்கும்போது நம்ம ஜிபேட்டுக்கு சொல்லி நிறைய ஆப்லாம் இருக்கு, மொபைல் அப்ளிகேஷன், அது மூலமா டெஸ்ட் எழுதி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சில வெப்சைட்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஜிபேட்டுக்காக வேண்டிய மாடல் எக்ஸாமினேஷன்லாம் அவைலபிளா இருக்கும் பேக்கேஜஸ். அது நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வாங்கி எழுதி பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வச்சு நம்ம எழுதி பார்த்து நம்ம எவ்வளவு கொஸ்டின்ஸ் நமக்கு தெரியுது, எவ்வளவு கொஸ்டின்ஸ் தெரியல, எவ்வளவு கொஸ்டின்ஸ் கன்ஃபியூஸ்டா இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஓரளவுக்கு செக் பண்ணி பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் 125 கொஸ்டின்ஸ்ல அக்கார்டிங் டு மை நாலேஜ் ஒரு 85 to 90 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நம்ம அட்டன் பண்ணால் ஓரளவுக்கு நமக்கு சேஃப் ஜோனா இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம 90 கொஸ்டின்ஸ் இப்போ அட்டன் பண்றோம்னா கண்டிப்பா அதுல ஒரு 55 கொஸ்டின்ஸ் கரெக்டா இருந்தால் கூட 55 into 4 220, அப்புறம் ஒரு 35 கொஸ்டின்ஸ் தப்பா இருந்தால் கூட ஒரு 185 அப்படிங்கும்போது நமக்கு அது குவாலிட்டியான மார்க்கா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம எதையுமே கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. மேக்சிமம் நம்ம அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நல்லா கான்ஃபிடென்ட் இருந்தால் 100 கொஸ்டின்ஸ் மேல எழுதலாம். ஏன்னா நெகட்டிவ் மார்க் ஒரு மார்க் இருக்கும் ஒரு கொஸ்டினுக்கு. அதனால ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம கான்ஃபிடென்ட்டா உள்ள சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே மேக்ஸிமம் கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். சப்ஜெக்ட் வைஸ் பிரிச்சு பார்க்கும்போது நம்ம ஒரு 2-3 ஏரியாஸ் நல்லா படிச்சிருந்தோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மசூட்டிக்ஸ், ஃபார்மகாலஜி, அப்புறம் அதர் சப்ஜெக்ட்ஸ் நல்லா படிச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஈஸியா நம்ம எக்ஸாமினேஷனை கிராக் பண்றதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. ஸோ நமக்கு எந்த சப்ஜெக்ட்ஸ் பிடிக்குமோ, எந்த சப்ஜெக்ட்ஸ் நம்ம தரவா இருக்கிறோமோ அந்த சப்ஜெக்ட்ஸ் நல்லா ஓரளவுக்கு MCQவோட பேசிக் கான்செப்டோட தரவா இருந்துச்சு. நமக்கு இன்னும் ரிவிஷன் பண்ணாத சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதுல இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு கவர் பண்ண பட்சத்துல நம்ம ஈஸியா ஜிபேட் எக்ஸாமை கிராக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம டைம் டியூரேஷன் பார்த்தோம்னா 180 minutes இருக்கும் இல்லையா, அதுல 125 கொஸ்டின்ஸ் எழுதணும். ஸோ இதுல நம்ம 125 கொஸ்டின் போது அப்ராக்சிமேட்லி ஒரு கொஸ்டினுக்கு 1.5 minutes இருக்கும். அப்போ நம்ம ஒரு கொஸ்டின் பேங்க் எடுத்து அதுல ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ஆன்சர் நம்ம கொடுத்துருப்பாங்க, அது போக 4 ஆன்சர், அதர் 3 ஆப்ஷன்ஸ் ராங் ஆப்ஷன் இருக்கும். அந்த ராங் ஆப்ஷனுக்கு ஏற்ற கொஸ்டினை நம்ம அதுல இருந்தே நம்ம தேடி பிடிச்சு பார்க்கறது மூலமா நம்ம ஈஸியா நிறைய கான்செப்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம ரொம்ப ரொம்ப முக்கியமா ஒவ்வொரு செக்ஷன் ஒவ்வொரு பிரான்ச்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்டுக்கும் சாப்டர் வைஸ் நோட்ஸ் இருந்து நம்ம அதை ரீகலெக்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ டோட்டலா பார்த்தோம் அப்படின்னா 8 செமஸ்டருக்கும் ஃபுல்லா படிக்கணும்னா ஒரு சப்ஜெக்டுக்கு நம்ம 1 day அலாட் பண்ணா கூட ஓரளவுக்கு நம்மளால கவர் பண்ண முடியும்.
ஸோ இப்போ 6th செமஸ்டர் எழுதக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஜிபேட் எக்ஸாமினேஷனும் இந்த வருஷம் எழுதுவாங்க. ஸோ ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். லாஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்து நமக்கு ஐ திங்க் ஃபார்மசூட்டிக்கல் குவாலிட்டி கண்ட்ரோல் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஜிபேட் எக்ஸாமினேஷனுக்கு நெக்ஸ்ட் டே அப்படி இருக்கும்போது நம்ம அந்த எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகிட்டோம்னா ஜிபேட்டுக்கு வந்து மேக்ஸிமம் சம் 4, 5, 6 அப்போ அதுக்கு முன்னாடி படிச்ச பேசிக் சப்ஜெக்ட்ஸ் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரலாம் இல்லையா. ஸோ நம்ம ஜிபேட் வந்து டென்ஷன் இல்லாமல் எக்ஸாமினேஷன் ஈஸியாக ரிலாக்ஸாக வந்து எழுதி பார்க்கலாம். ஓகேவா. ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன். நல்ல கான்ஃபிடென்ட்டோட நல்ல என்ன சொல்றது தெளிவான மனநிலையோட போய் எழுதணும் அப்படின்னா ஈஸியாக இந்த எக்ஸாமினேஷனை கிராக் பண்ணிக்கலாம். அது ஒரு பெரிய ரொம்ப கஷ்டமான காரியம்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு நம்ம இது வரைக்கும் ரிவிஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு அது ஈஸியா தான் இருக்கும். நம்ம ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப கேஷுவலா எடுக்க வேண்டாம். எக்ஸாமினேஷனை ரொம்ப பயந்துக்கும் வேண்டாம். ஓரளவுக்கு நல்ல நமக்கு கான்ஃபிடென்ட் இருந்தால் கண்டிப்பா சக்சஸ் நிச்சயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க ஜிபேட் எக்ஸாமினேஷனுக்கு. மேக்ஸிமம் டெய்லி ஒரு 50 கொஸ்டின்ஸ் 50 MCQs எழுதி பாருங்க. அதாவது அந்த பழைய கொஸ்டின் பேங்க்ல இருந்து ஜிபேட் மெட்டீரியல்ல இருந்து இல்ல மொபைல் அப்ளிகேஷன் மூலமாவோ இல்ல நார்மலா கூகுள் சர்ச் பண்ணாலே கிடைக்கும் கொஸ்டின்ஸ், அதுல இருந்து எழுதி பாருங்க. ஸோ அது கண்டிப்பா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு வந்து என்ன ஒரு கான்செப்ட் சொல்ல வரும் அப்படின்னா நம்மள்ட்ட இது வரைக்கும் உள்ள மெட்டீரியல்ஸ், நம்மளோட ஹேண்ட் மெட்டீரியல்ஸ், நம்மளோட கிளாஸ் டீச்சர்ஸ் கொடுத்த நோட்ஸ், அது போக நாம செமஸ்டர் எக்ஸாமினேஷனுக்கோ இல்ல நான் செமஸ்டர் எக்ஸாமினேஷன்ல நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸாமினேஷனுக்கும் ப்ரிப்பேர் பண்ண உங்களுடைய ஹேண்ட் மெட்டீரியல்ஸ் இருந்தால் அதை நீங்க வச்சுக்கிட்டா கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓரளவுக்கு உங்களால எவ்வளவு டாபிக்ஸ் கவர் பண்ண முடியுமோ அது தெளிவா கவர் பண்ணிட்டு போகலாம். இல்ல எனக்கு வந்து 2 சப்ஜெக்ட் தரவா தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபார்மசூட்டிக்ஸ், இல்ல ஃபார்மகாலஜி அண்ட் ஃபார்மசூட்டிக்ஸ், இல்லைன்னா ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபார்மகாலஜி, இந்த மாதிரி ஏதாவது 2 or 3 சப்ஜெக்ட்ஸ் வந்து தரவா தெரியும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அதை மட்டும் மேக்சிமம் கவர் பண்ணிட்டு மற்ற டாபிக்ஸ் வந்து ஓரளவுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணணும் அப்படின்னா கூட ஈஸியா நம்ம 200 மார்க்ஸ் வரைக்கும் வாங்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான இன்ஃபர்மேஷனோட இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்றோம். கண்டிப்பா இந்த எக்ஸாமினேஷன்ல எல்லாரும் சக்சஸ் ஆகணும். ஆல் தி வெரி பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ வெரி மச். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.